कल्याणनिधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ஸ்ரீனிவாசனுடைய பெருமை என்ன என்றால், அகலகில்லேன் என்று எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் ஸ்ரீனிவாசனோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய திருநாமத்தை பார்த்தாலே அது தெரியும். ஸ்ரீனுடைய நிவாசஸ்தானமாக, மகாலட்சுமியினுடைய வாசஸ்தானமாக இருக்கிறார் அப்படின்னு. அப்படி திவ்ய தம்பதியாக தாயாரும் பெருமாளுமா எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த ஒரு விசேஷமான ஸ்தலம் மால் திருமங்கலம் என்கிற இந்த ஒரு ஸ்தலம் மாதுரி மங்கலம் என்று சொல்லுவார்கள். இங்குதான் விசேஷமா பெருமாளுக்கும் தாயாருக்கும் விவாகமாச்சு. இந்த இடம் எல்லாமே பார்த்தேன்னா கோபாலனுடைய க்ஷேத்திரங்கள் சுற்றி கோசகமாக கோபாலனாக பகவான் நாராயணன் காட்சியளிக்கிறார். அது மாதிரியான இந்த க்ஷேத்திரங்கள்ல கோபாலன் எங்கன்னு தேடிண்டு வந்து மகாலட்சுமி இங்குதான் வந்து கோபாலனை பார்க்கிறாள். அதன் பிறகு மகாலட்சுமிக்கும் கோபாலனுக்கும் இங்கே விசேஷமா கல்யாணம் நடக்கிறது. ஆதிகாலமா தம்பதிகளவா இருந்தாலும் பக்தாள்லாம் எப்பப்பெல்லாம் விரும்புகிறாளோ அப்பப்பெல்லாம் பக்தானுகிரகார்த்தம் எப்படி ரூபமோ நாமமோ அது மாதிரி பக்தானுகிரகார்த்தம் பக்தானந்தகரார்த்தம் விவாகமும் பண்ணிக்கிறார் பகவான். நம்ம ஆத்திலேயே நம்ம பெற்றோர்கள் நமக்காக சக்தி பூர்த்தி சதாபிஷேகம் அவ ரொம்ப காலமா அவ தம்பதியா இருந்தாலும் நமக்காக ஒரு சதாபிஷேகம் பண்ணிக்கிறாத்தியா. அது மாதிரியா பக்தாளுக்கு பகவானும் பெருமாளும் தாயாருமாக விவாகம் பண்ணிட்டு விசேஷமா எழுந்திருக்கக்கூடிய இந்த மால் திருமங்கலம் என்கின்ற இந்த ஒரு கிராமம் ரொம்ப அழகான கிராமம். இந்த கிராமத்துல வருஷா வருஷம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் விசேஷமா நடக்கிறது. பஜனோத்சவம் நடக்கிறது. ஸ்ரீ அண்ணாவுடைய ஒரு சங்கல்பத்தினால ஆக்ஞையினால இந்த கோவில் மேல மேல வளர்ந்து ஜீர்ணோத்தாரணமாகி இன்னைக்கு இந்த கைங்கரி பராள்லாம் விஜய் சர்மா முதலிய கைங்கரி பரர்கள்லாம் சேர்ந்து இந்த அருமையான கோவிலை அமைச்சிருக்கா. பெருமாள் பிரசன்னமா இருக்கார். ஸ்ரீ பூமி வீராசகிதராக பிரசன்னமா இருக்கிறார். பிரேமிக விமானம் என்று இந்த கோவிலோட விமானத்துக்கு திருநாமம். மேலும் பிரேமிக பிருந்தாவன கோசாலா என்கின்ற கோசாலையும் இங்கே இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற பெருமாளே கோசகம்தான், கோபாலம் தான் என்கிறதுனால இங்க வந்து அந்த ஒரு அழகான கோசாலையும் இருக்கு. பாகவதால் எல்லாரும் இங்க வந்து பஜனோத்சவம் பண்றார். வைகுண்ட ஏகாதசி 3 நாள் இங்கே தங்கி இருந்து இங்கே பஜனோத்சவம் விசேஷமாக நடக்கிறது. மேலும் மேலும் நித்தியோத்சவ, மாசோத்சவ, பட்சோத்சவ, பிரம்மோத்சவாதிகள்லாம் இந்த கோவிலில் பெருமாள் கண்டருளை பண்ணி விசேஷமாக நடக்கணும். பாஞ்சராத்திர ஆகம விதானேன இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மேலும் மேலும் நிறைய கிராமத்துக்கும் க்ஷேமம் ஏற்படணும், நல்லது நடக்கணும் என்று எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். கோவிலில் இருக்கக்கூடிய கோவிலை பார்த்துக்கிறவா ஒரு பையன் கூட இங்கே சின்ன பையனாக இருக்கும். ஆனால் வர சொல்லுங்க, அது ஒரு கதை வாங்கி வாடா அண்ணாக்கு பக்கத்தில் நாதஸ்வரம் கற்றுக்கிறார். இவர் இவ்வளோ சின்ன வயசுல என்ன பேருப்பா? ஹரிசுதன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே இதில் அனுபவிச்சுக்கிறார். ஸ்கூல் பாடமும் படிச்சுட்டு நாதஸ்வரமும் கற்றுக்கிறார். அது மாதிரி இங்கே இருக்கிறவாழ்ல கோவில் கைங்கரியபுராளில் அவரவர்கள் இதில் அனுபவிச்சுண்டு மேலே உற்சாகமாக கிராமமே இதில் சேர்ந்து நடத்தணும் என்று பகவானிடத்துல வைகுண்டநாதனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிப்போம். இதே மாதிரியே இங்கே கைலாசநாதர் கோவிலும் இருக்கு. இந்த 2 கோவிலும் சேர்ந்து இந்த கிராமத்தை விசேஷமாக இங்கே இருக்கக்கூடிய ஹரிகராள் இந்த கிராமத்தை விசேஷமாக பார்த்துட்டு இருக்கா. கிராமத்தில் எல்லா விதமான நல்லதும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம்.